டேய் மாப்ள, ஏரியாவே சைலண்டா இருக்குல்ல? அதானே. கிருஷ்ணன் இவ்வளவு சீக்கிரம் கடை அடிச்சிட்டு போயிட்டாரு. தெரியலையேப்பா. டேய் மாப்ள, உள்ள என்ன சத்தம்? அது ஏதாச்சும் நட்டு போட்டு கண்டு கீழே விழுந்திருக்கேன். ஏன் மச்சான்? அடிச்சி வாய் மூடு. அவசரக்கார மாதிரி பேசிக்கிட்டு. டேய் வா பாக்கலாம். போ. மாப்ள லைட் போடு. ஏடா நீ வேற? என்ன? யாரோ ஒரு பொம்பளை படுத்துக்க மாதிரி இருக்கப்பா. ஆமா, இவ எப்படி நம்ம பஸ்க்குள்ள வந்தா? ஆளை பார்த்தா குடத்தி சைடுல இருக்கா. எப்பா மூட்டை முடிச்சோட ஒரு செட்டப் போட தான் வந்திருக்கா. கரெக்ட். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோமே அந்த கேங், அந்த குரூப்ல சேர்ந்தவளா இருப்பா. இவ ஏன்டா ஏன் பெட் மேல படுத்தா? நாரி இருக்குமே இப்போ. சரி இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? தூக்குறா அவளை. டேய் நான்சென்ஸ். யார பார்த்து தூக்க சொல்ற? சரி மனுஷன் தூக்குவானா இந்த பாடியா? ஐயோ சரிடா, நீ காலை பிடிச்சு தூக்கு, நான் கையை பிடிச்சு தூக்குறேன். நீ காலை பிடிச்சு நான் கையை தூக்குனா ஆகாதா? இதுல பெரிய கௌரவம். வேணா தூக்குடா. தூக்கு தூக்கு. அம்மா மெல்ல மெல்ல வா. முதல்ல என் பஸ் விட்டு வெளில போ. ஐயோ அழகா, இது என்னடா மொழி? மச்சான், இவ என்ன பாச பேசுறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன இவ பேசுறது சுத்த தமிழே கிடையாது. அடச்சி, இது தமிழ்லன்னு எனக்கு தெரியாதா? தவுளு வாசிக்கிற மாதிரி கட்டப்பட்டு பேசுறாளே. எந்த மொழியில பேசி இவளை வெளியில அனுப்புறது? டோன்ட் வரி, இவளை வெளிய அனுப்புற பொறுப்பை என்கிட்ட விடு. ஓகே. யாரே ஜகாம்சே அச்சா. ஏன் மச்சானுக்கு நீ இந்த பஸ்ஸுக்குள்ளே வந்தது பிடிக்கல. இந்து சித்தாரா ஹமாரா ஹமாரா. இந்த பஸ் எங்களுடையது எங்களுடையது. அடச்சி வாய் மூடு. ரைட். வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேரு என்ன? புரியல. ககோன பியாரகே. மீட்டா மீட்டா ஒரு சால பரசால ஒரிஷா பரதேசி வாலாவா. இது என்னடா பேரு? ஏன் மச்சான் பேரு கொஞ்சம் லென்த்தா இல்ல? இதுதான் பேரு நமக்கு எப்படா தெரியும்? அதான். டேய் கர்பாம்பூச்சிக்கு பேர் தான்டா குர்சி. அடச்சை. ஓய் எனக்கு ஐடியா வந்துருச்சு. என்னது? ஏ குர்சி, ஏ அழகு, சும்மா பேர். ஏ கோபி கிருஷ்ணன், ஏ தூ லூட்டா. லூட்டா லூட்டா. வசந்தி. வசந்தி கரெக்ட். டேய் மாப்ள, இவ பேசுறது குஜராத்தியா தான்டா. டேய் ஒரு நாள் ஜாம் நகர்ல இருந்து டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல வரப்போ டிடி என் சட்டையை புடிச்சுக்கிட்டு வெளில போன்னு என்னமா சொன்னா? என்ன சொன்னா? ஞாபகம் வந்துருச்சு. என்னது? கோனாரே பப்ளூஜி. எப்படி நான் சொல்றது புரிஞ்சுட்டா பாத்தியா? ஆமா ஆமா, இன்னொரு சொல்லு. கோனாரே பப்ளூஜி. ஐயோடா மச்சான், நீ சொன்னது ஒருவேளை கெட்ட வார்த்தையா இருக்குமோ? அடச்சி வாய் மூடு. ஏண்டி கால் என்னடா ஊர் ஜனங்க என்ன திருத்தி அடிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் என்ன அடிக்கிறாங்க. இப்ப என்னடானா ஏன் பஸ்ஸுக்குள்ள ஏறிக்கிட்டு என்ன அடிக்கிறா? உன்னை இப்படியே விடக்கூடாது. கை நீட்டி அடிக்கிறாயா? இனிமே உன்னை இந்த ஏரியாக்குள்ளே பார்க்க கூடாது. ஆமா, இந்த ஏரியாவிலே பார்க்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஏப்பா நான் யாரு உனக்கும் தெரியாது. ஆமா. என்ன ஓமா? முருகா, உன்னை தவிர என் குறைகள் எல்லாம் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? இந்த ஏழை கொஞ்சம் கண் திறந்து பார்க்க கூடாதா? அப்பனே முருகா. அழகா அழகா, நான் ஒரு நல்ல காரியத்துக்காக வெளில போறேன். எதிரில வந்து நின்றாத. உன் முகத்தை பார்த்துட்டு போனா ஒரு காரியமும் நடக்காது, உனக்கு நல்லாவே தெரியும்ல. அதனால பஸ் கடியில ஒரு ஓரமா போய் படுத்துக்க. இங்க பாரு, நீ இல்ல உங்க அப்பனே வந்து சொன்னாலும் நான் கேட்கிற மாதிரி பாரு. பிள்ளைய சொல்லணும் அப்பனுக்கு கோவத்தை என்ன சொல்லிட்டேன்? உனக்கு இவ்வளவு கோவம்? எப்படியோ போய் தொலைங்கடா. போகும்போது எதிரில வந்தாலும் வந்துருவான். பேக் எடுக்கலையே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயோ என்ன அலற சத்தம்? ஐயோ இவன் எப்படி உள்ள வந்தா? ஐயோ அம்மா, ஏ கோபி, வசந்திக்கு சொந்தக்காரன் எவ்வளவு ஒருத்தர் இங்க வந்திருக்காண்டா. ஐயோ நான் தாண்டா அழகு. அப்ப நான் யாரு? நான் தாண்டா உண்மையான அழகன். ஐயோ நான் கோபி கிருஷ்ணன்டா. கோபியா? என்னடா அது கருமம்?
டேய் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருப்பேன் பஸ்ஸுக்குள்ள கிரீஸ் டப்பா வைக்காதன்னு. டேய், இந்த கெட்டப்பட நல்லா தாண்டா இருக்க. அடிச்சா மூஞ்சி பிஞ்சு போயிரும். இவன் எப்படி இங்க வந்தா? அதானே நேத்து நீ விட்டு அடி வாங்கினதுக்கு அப்புறம் பத்திரமா தானே விரட்டி விட்டோம். ஏன்டா அடி வாங்கினதால ஞாபகப்படுத்துற? இந்த பார், நான் திரும்பி வர்றதுக்குள்ளார இவன் இங்க இருக்க கூடாது. மீறி இருந்தா உன்னை வெட்டி புதைச்சிருவேன். சரி அது இருக்கட்டும், இப்படியே வா வெளியே போற. இல்ல நல்லா வழிச்சு தொடச்சி இப்படி தடவிட்டு போவேன். டேய், உனக்கு அறிவில்ல? எவ்வளவு திட்டி அனுப்பி இங்கேயே வந்து படுத்து இருந்துச்சு பல்லு வளர்க்குறிய? என்ன ஓட்டலா? மரியாதையா அவன் வர்றதுக்குள்ள ஓடி போயிரு. இல்ல கீழே படுக்க போட்டு டயரை கழுத்துல எடுத்து கொண்டு விடுவேன். போடா. பக்காரோ படியப்பா. படையப்பெல்லாம் நான் பார்த்தாச்சு, பக்குவரா நான் பாக்குற மாதிரி இல்ல. நீ போய் பாரு போ. புக்காரோ. டேய், உன்னை போச்சனா என்ன உட்கார சொல்றியா? போறியா இல்ல நீ இப்ப? புக்காரோ சின்ன குட்டி. புக்காரோ சின்ன குட்டியா? அப்படின்னா ஓஹோ கர்ப்பமா இருக்கியா? கர்ப்பா கர்ப்பா. ஆடி பாவி, இந்த நேரம் பார்த்து அவன் வந்தான்னா இந்த கர்ப்பத்தை ஏன் தள்ள கட்டிடுவான். அதுக்கு எனக்கு வயசும் இல்ல அனுபவம் இல்ல. உன் காலில் வந்து கும்புற, நீ போ போ. பாடா கர்ப்பா, தோசா கர்ப்பா, இட்லி கர்ப்பா. பாடா கர்ப்பா, தோசை கர்ப்பா. ஓ பசிக்குதா? அடி பாவி மவளே, பசிக்கு பேரு உங்க ஊர்ல கர்ப்பமா? அப்ப கர்ப்பத்துக்கு பேரு? சரி அது இருக்கட்டும். இட்லி ஓகே, தோசை ஓகே. அது என்ன பாடா? பாடா பாடா. ஓ வடையா? இந்த பாரு, நேத்து உன் கலர்ல ஒருத்தனை அடிச்சியே அந்த துஷ்டன். துஷ்டன்? அந்த பையன் பைசா தரல. ஓ பைசா. பைசான்னா தான் உலகத்துல எந்த மொழி பேசுறவனா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறான். இங்க பாருடா, கருவாச்சி காசெல்லாம் வச்சிருக்கா. 100 ரூபா தாது. ஆமா, இந்த பேங்க்ல என்ன எவ்வளவு பணம் வச்சிருக்கா? இல்ல 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 இல்ல, தோசை இட்லி வடை புரோட்டா எல்லாம் ஓகே. மீத காசுக்கு நான் சாப்பிட்டு வந்துருவேன். கணக்கே கூடாது. இரு. இதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றான் அதுக்கும். ஏய் என்னடா இது? 555. இது வாங்க காசு எது? அது அதை விடுப்பா. நீ போன காரியம் என்னாச்சு? அது பொறுக்கலையா? ஆர்சி புக் கொடுத்தாதான் காசு தருவாங்களா? கொடுத்து தொலைய வேண்டியதானே. அப்ப பேங்க்கு எதை கொடுக்கறது? காலங்காத்தால இந்த கருவாச்சி மூஞ்சி பார்த்துட்டு போகும்போது எனக்கு தெரியும் ஒரு காரியம் நடக்காதுன்னு. ஐயோ இக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டே. ஏய் அழகா நில்லா. வாங்க. என்னடா இது? உடிப்பி ஹோட்டல் இட்லி பொங்கல் தோசை வடை சாப்பிடா. அடச்சி, காலைல நான் உங்ககிட்ட என்னடா சொல்லிட்டு போறேன்? நான் திரும்பி வரும்போது இந்த காட்டு பண்ணி இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? புக்காரா புக்காரா புக்காரான்னு அழுதாப்பா. புக்காரானா என்னன்னு கேட்டேன். பசின்னா எனக்கு பரதாம போச்சு. என்கிட்ட 10 பைசா கூட இல்லமான்னு படக்குன்னு இதுக்குள்ள இருந்து 100 ரூபாய் எடுத்து கையில கொடுத்தான். 45 ரூபாய்க்கு தான் நான் சாப்பிட்டேன். மிச்சம் 55க்கு அவதாப்பா கொட்டிக்கிட்டு இருக்கா. உன்னை யாரா இதெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுக்க சொன்ன? அவ எங்க போய் செத்து தொலைஞ்சா நமக்கு என்ன? நான் பட்டினியா கிடப்பல. செருப்பு பிஞ்சிரும். இத பாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச உடனே வெள்ள தூக்கி போடு. அத அவளே செஞ்சிருவாப்பா. எதை? இலைய தானே சொல்றேன். நான் அவளே சொன்னேன்டா. சரி ஒரு 10 ரூபா கொடு. இப்பயே பசி எடுத்து எங்கிட்டாச்சும் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். என்கிட்ட 5 பைசா கிடையாது. 5 பைசா இல்லைன்னு என் மேல சத்தியம் பண்ணி உன்னால சொல்ல முடியுமா? உன் மேல சத்தியமா சொல்றேன், என்கிட்ட 5 பைசா கிடையாது. அப்படியே இருந்தா நீ செத்துருவ. இப்ப நான் நம்புறேன். வீரப்பன். என்னையா மொபைல் ரெஸ்டாரண்ட்ல எந்த அளவுல இருக்குது? நல்லா இருக்குங்க. சூடா என்ன இருக்கு? சூடா கோபி தான் இருக்கு. கோபி மசாலாவா 2 சப்பாத்தியும் கொடு. இன்னும் ரெடி ஆகலங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போறேன். இன்னும் வண்டி ரெடி ஆகணும்னு சொல்றாங்க. ஓ வண்டி. யாரு அது? பொண்ணுங்க. என்ன? எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு யார்? கேக்குறாருல சொல்ற. அது வந்துங்க, வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால விபச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாங்க. இல்லங்க, அது வந்து இவனோட தங்கச்சிங்க. இத பாருங்க, மூக்கு மொழி கண்ணெல்லாம். ஆனா நம்ம பையன் கொஞ்சம் கலருங்க. இல்லையே, மொழி சரியில்லையே. ஏமா இவன் தங்கச்சா நீ? யா பாட்லோ அந்தராக்கா சந்தராக்கா அந்தரக்க நாக்கரக்கல பஞ்சாரா. ஓஹோ அப்படியா? என்ன சொல்றா? சொல்றா. அவ பைத்தியம் சார். அவ கழுத்த தாலி கட்ட வேண்டிய காதலன் கல்யாணத்தன்னைக்கு காலை கடனை முடிச்சிட்டு அவன் தண்டவாளத்தை கடக்கும் பொழுது ரயில் மோதி 2 துண்டா கடக்கிறத பார்த்தா எந்த பொண்ணுதான் சார் நார்மலா இருக்க முடியும்? ஐயோ கடவுளே, இவ்வளவு சோகத்தை சுமந்துகிட்டு உன் தங்கச்சி எப்படிடா வாழறா? அம்மா அழாத, எல்லாம் சரியா போயிடும். நான் அதுக்காண்டி அழுகலச்சா. உங்க சூக்கால வச்சு காலை மிதிக்க. இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா.
பைத்தியங்கிறதுக்காக அவளை தூக்கி கடல்லே சார் போட முடியும் பாவம். ஆமா வயசு என்ன இருக்கும்? வர்ற ஆவணி வந்தா 27 சார் எனக்கு. உன் வயசு கேட்கலடா, அவ வயசு கேட்டேன். 25 25 தான் சார். ஐயோ பாவமே, இப்படிப்பட்ட பொண்ணுங்களை பார்த்தாலோ இல்லது கேள்விப்பட்டாலோ என் மனசு தாங்காதுடா. அவளை பத்திரமா பாத்துங்கடா, வெளியே தெரு விட்டுறாதீங்கடா. டிராபிக் எல்லாம் இப்ப ஹெவியா இருக்குது. தைரியமா போங்க சார், தைரியமா போங்க. நடந்து போச்சு, என்ன பண்றது? அந்த ஆளை பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? மொபைல் விபச்சாரமா? கர்மம் இதை மட்டும் தான் நாம செய்யல. இந்தா 50 ரூபாய், அவளை கொண்டு போய் எங்கேயாவது கண் காணாத இடத்துல விட்டுடு. புடி. ஒரு நிமிஷம், இந்த 50 ரூபா உனக்கு எது? என் சட்ட மடிப்புல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 5 பைசா கூட இல்லைன்னு சொல்லி என் தலையில சத்தியம் பண்ணியாது. ஏன்டா? ஆடா 5 பைசா இல்லைன்னு சொன்னேன், 50 ரூபாய் இல்லைன்னு சொன்னேன். புடிடா. என்னால முடியாது. ஏன் முடியாதா? அட ஏன்டா? இன்னொரு 50 ரூபா கொடுத்தா தான் போவேன். ஏய் பஸ்ல போறதுக்கு எதுக்குடா 100 ரூபாய்? பஸ்ல போறதுக்கு எனக்கு பைத்தியமா பேசிருக்க, ஆட்டோல தான் போவேன். ஐயோ ஆட்டோலியா? இந்த பாரு 100 ரூபா கொடுத்தா தான் போவேன். இல்லனா என் தங்கச்சி என் கூட தான் இருப்பா. ஏய் உன் தங்கச்சியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தான் சொன்ன அவன் தங்கச்சி. ஐயோ அந்த நேரத்துல மேட்ச் பண்றதுக்கு ஓ மூஞ்சி தான்டா கிடைச்சது. ஏன் ஓ முகர கட்டைய சொல்லலாம்ல? நான் அவ்வளவு அசிங்கமா இருக்கேன்? என்ன அவ்வளவு அசிங்கமா இருக்குமா? அவ யாரு எங்க இருந்து வந்தான்னு தெரியல சொல்லிட்டு போக வேண்டியதானே. சரி அவசரத்தை சொல்லிட்டு இப்ப மாத்த முடியாதா? ஏய் பேச்ச தங்கச்சி விக்குதாம்மா, நீ தைரியமா இருமா. அண்ணன் போய் ஒரு கொக்கோ கோலா வேண்டுறேன், குடிச்சுட்டு நல்லா நீட்டி நிமிந்து தூங்கு. தங்கச்சி என் தங்கச்சி, ஏன் தங்க வாட தங்கச்சி. இந்தா 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு ஆட்டோ எது வரைக்கும் போதோ அங்கேயே நிப்பாட்டிட்டு இறக்கி விட்டுட்டு வந்துரு. அப்ப ஏன் கதி? மாப்பிள உடனே வரத்துக்கு உனக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது. மெதுவா நடந்து வா. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல. வரும்பொழுது நடு ரோட்லயே நடந்து வர. நடு ரோட்லயா? போடா. ஏய் என்ன பல்லுக்கு ஒரு குச்சி வச்சு குத்திட்டு இருக்க? எப்ப வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சே. அந்த பொண்ணை எங்க கொண்டு போய் விட்ட? ஓ அத கேக்குறியா? அந்த பொண்ண இங்க இருந்து ஆட்டோல ஏத்துறனா, ஏறி உட்கார்ந்தன மீட்டரை குறு 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 குறுன்னு பாத்துட்டே இருந்தேன். 100 ரூபாய் வந்தன டப்புன்னு ஆட்டோ நிப்பாட்றான்னு சொல்லி ஆட்டோ கட் பண்ணிட்டு வெரி குட். அந்த ஊர்ல திரும்பி பாக்குறேன், மாரியம்மன் திருவிழாப்பா. உடனே அந்த கூட்டத்தோட குடும்பம் அந்த பிள்ளைய கொண்டு விட்டு நேக்க ஓடியாட்டேன். சூப்பர்டா. இன்னைக்கு தாண்டா நீ ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்க. இந்த பெண் பாவத்தை எங்க போய் தொலைக்க போறணும்? ஏதோ மாரியத்தை கொண்டு விட்டுட்டு வந்து தைரியத்தை உட்காந்து பல்லு குத்திக்கிட்டு இருக்கேன். ஏப்பா கறி சாப்பிட்டா பல்ல சிக்குமா? கறி சாப்பிட்டியா நீ? உடனே குத்தி குத்தி கேட்க ஆரம்பிச்சிருவ. வேணாம் வந்து வர்றா. எந்த கை எடுத்து மூஞ்சில வைக்கிறேன் குத்துனா? இனிமேல பல்லே குத்தல போதுமாடா? அப்ப நீ சாப்பிடலையா? இல்லடா மச்சான். இந்தா பிரெட் பழம். இது பூரா கேஸ்ரா மனுஷன் திமானா. அப்போ இது கூட வேணாம் இல்ல? இது குடிச்சா கேஸ் போயிரும்டா. என்ன பேச்சு பேசுற? அப்புறம் மச்சான் டேய், நீ எவ்வளவு அடிச்சாலும் திட்டினாலும் என் மேல உனக்கு தனி பாசம்டா. பாசமெல்லாம் ஒண்ணுமில்லடி. அந்த காட்டு பண்ணி கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்த பாரு, அந்த சந்தோஷத்துக்காக வாங்கி எங்க? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஏய் என்னடா வளையற நெளிற? இது என்னடா? அது வந்து யூரின் சார். யூரின்ல கல்லு கேள்விப்பட்டிருக்க, இது என்ன கண்ணாடி சில்லு? ஸ்ட்ரைட் யூரின்ல சார். டெஸ்டுக்காக ஒரு பாட்டில் நிறைய புல் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க விளையாட்டா அப்படின்னு தட்டினீங்கல்ல, அதுல விழுந்து நொறுங்கிருச்சு. ஆமா எங்கடா உன் சிஸ்டர்? அதான் உன் தங்கச்சிங்கடா. என்னடா அவன் டைலாக் நீ சொல்ற, உன் டைலாக் அவன் சொல்றான், ரெண்டு பேரும் டைலாக் மாத்தி மாத்தி பேசுறீங்க. அது வந்து சார் கான்ஸ்டபிள். ஏண்டா உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே, அதுலயும் பைத்தியம். நீ பிறந்த வயித்துல தானடா இவ்வளவு பிறந்தா. ஒரு தங்கச்சி இல்லாத சோகத்தை அனுபவிச்சோண்டானா. இந்த பொண்ணை தன்னந்தனியா மார்க்கெட்ல ஹெவி டிராபிக்ல பார்த்தப்போ என் ஈரக்கொலைய அந்து போச்சுரா பாவீங்களா. அம்மாடி நீ போய் தூங்கு. ஓ உனக்கு செய்கல சொல்றோம். ஜெய் பஜ்ஜி. என்ன ஒரு பாசம், என்ன ஒரு நேசம். பெத்த அப்ப நாட்டம் பஜ்ஜி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களான்னு கேக்குது. நீங்களும் இருக்கிறீங்களா? உங்களை இன்னொரு தடவை அந்த பொண்ணு இந்த பஸ் படிக்கட்ட விட்டு தாண்டினா உங்க ரெண்டு பேரையும் கண்டதுடவே வெட்டிடுவேன். அடிக்கடி வந்து செக் பண்ணுவேன். இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா, கொன்னே போடுறவன. டேய் இங்க இருந்து மார்க்கெட் தெரு போறதுக்கு 10 ரூபாய் தான்டா. இல்ல நீ நடந்தே கூட்டிட்டு போயிருக்க. எங்கடா 800 ரூபாய் தின்னியா? சொல்றா. ஆமாடா சாப்பிட்டேன். இப்ப என்ன சொன்னீங்க? முதல்ல அவளை கவனிச்சுட்டு அப்புறம் ஒன்ன வந்து கவனிக்கிறேன்.
அடியே அடே 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 அடிக்காரா அடிக்காரா பாவுண்டா அந்த புள்ளை அடிக்காரா பொம்பளை புள்ளைய போய் கை நீட்டி அடிக்கிற உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல அடி வாங்கினது நான்டா நீயா ஆத்தி வணக்கண்ணே வணக்கம் கோபி. பேங்க் மேனேஜர் வந்திருக்காரு. எங்கண்ணே? அந்தா ஐயோ முருகா, வண்டி ரெடியான உடனே அவர்கிட்ட காட்டுறோம்னு சொன்னோம்ல, அதை பார்க்க வந்திருக்காரு இன்ஸ்பெக்ஷனுக்கு. இப்ப என்னடா பண்றது? இப்போதைக்கு வண்டி அவர் கண்ணில் படக்கூடாது. வண்டி எங்கேயாவது மறைச்சு வை, மத்த நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரிண்ணே. தைரியமா போ. சபா ச்சே, எத்தனை நாள் தாண்டா இந்த பேங்க் மேனேஜருக்கு பயந்து ஒளிஞ்சு வாழ்றது? ஏன் கவலை அது இல்ல மச்சான். பின்ன எத்தனை நாளைக்கு தான் அந்த பேங்க் மேனேஜருக்கு பயந்து ஒளிஞ்சு வாழ்றது? சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். டேய், அவ எங்கடா போறா? அவ சும்மா தற்கொலை பண்ண போவாப்பா. எதை வச்சு சொல்ற? அதான் தொப்போட நோக்கி போறான்ல, அப்படின்னா சாகிறது தானே. கரெக்ட் கரெக்ட். என்ன சத்தம்? டேய், தற்கொலையே தாண்டா. அப்பாடா, ஒரு மேட்ரு கிளியர் ஆயிடுச்சுப்பா. நம்மளுக்கு தொல்லை கொடுக்காம அவளே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டான். டேய், அவ செத்தா இன்ஸ்பெக்டர் வீரப்ப நம்மள சும்மா விட மாட்டான்டா. ஆமா இல்ல? என்ன நோமா, வாடா போய் காப்பாத்தலாம். ஐயோ, குதிடா குதிடா. எனக்கு நீச்சல் தெரியாதா? நீச்சல் தெரியாது. பொறுக்குமா? அப்ப உனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாதுடா. இப்ப என்னடா பண்றது? ஒண்ணு செய்வான், நான் பஸ் எடுத்து போய் பக்கத்து ஊர்ல நீச்சல் தெரிஞ்சவன் எவனாவது கூட்டி வந்துடுறேன். சரி சரி. டேய், என்ன அது கூட அவன் மேல போயிருவாடா. அப்ப என்ன பண்ற நீயே சொல்றா. ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? நம்ம ரெண்டு பேர் கைய கெட்டியா புடிச்சிட்டு ஆண்டவன் மேல வார்த்தை போட்டு 1 2 3 சொல்ற டப்புனு குச்சிடுவான். சரி சரி சரி. மருதமலை முருகா, 1 மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா. ஈயா, ஆ, ஆ, சீ, கச்சேரியா பாரு, வாடா குதிக்கிறா. டேய், நம்ம வசந்தி தாண்டா போறது. அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவளே தாண்டா. அப்படின்னா அந்த தண்ணிக்கு இப்படி ஒரு பவரா? மச்சான், நான் ஒரு தடவை அந்த குளத்துல குடிச்சிட்டு வந்துடுவா. வேணாண்டா மாப்ள, ஏன்? நமக்கு இந்த கலர் தாண்டா யோகம். மச்சான், இனி இந்த பொண்ணை போய் என் தங்கச்சி நான் எவ்வளவு நம்புவானடா? நான் நம்புறேன்டா. இனிமே இந்த வசந்தி எப்பவுமே உன் தங்கச்சி தான். மச்சான் மச்சான் மச்சான், என்ன இன்னைக்கு மார்க்கெட்ல மளிகை ஜாமான் போனோம்ல, ஆ, அப்ப இந்த வசந்தி நம்ம கூட பண்ண ஹெல்ப் பண்ணல. அதுல அவளுக்கு இடுப்புல சுளுக்கு பிடிச்சிக்கிட்டப்பா. நான் தான் வெந்நீர் வச்சு கொடுத்தேன், உள்ள ஒத்தர வச்சுக்கிட்டு இருக்கா. பாவண்டா, நமக்கு உதவி செய்ய போய் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சே. அதான் உள்ள வசந்திக்கு என்னமா ஆயிப்போச்சு. இரு பாட்டு வந்துடுறேன். டேய், இப்பதானே நீ சொன்ன வசந்திக்கு இடுப்புல சுளுக்குன்னு. ஆமா, இந்த மாதிரி நேரத்துல அவ உடம்புல எந்த இடத்துல ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இத அண்ணங்காரன் நீ பாக்கலாமா? அதுக்கு அதுக்கு ஏய், என்ன என்ன பண்ண போறோம்? ஒண்ணு இல்லடா ராஜா, பொத்திக்கிட்டு விடுறா. இப்ப உள்ள போற. இப்படி போனா எப்படி பார்க்க முடியும்? உனக்கு பாக்குற வேலையே இல்லடா கண்ணா. உள்ள போற. இப்ப எப்படி இருக்கு? மாத்திரை மருந்து வேணுமான்னு சைகளை கேட்டா போதும். போ. ரொம்ப ஓவரா போறீங்கடா டேய், உள்ள போய் முகமடி எடுத்த கொலை பண்ணிடுவேன். மஜா. அழகுத்தா. ஓ, உனக்கு தமிழ் தெரியாதுல? ஐயோ, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? ஆமா,
இப்ப உனக்கு இடுப்பு வலி எப்படி இருக்கு? ஏம்மா வசந்தி, உனக்கு இப்ப இடுப்பு வலி எப்படி இருக்குன்னு அண்ணன் தைரியமா சொல்லு. என்னம்மா ஆசுற? சும்மா சொல்லு. அட தைரியம் கூட பிறந்த அண்ணன் மாதிரிமா. ஐயோ, நீ சொல்றது எனக்கு புரியல, நான் சொல்றது உனக்கு புரியல. என்ன சத்தம் போயிட்டு இருக்கு? எங்கம்மா போற வெளிய? சத்தம் கேட்குது, எங்க போறா? என்னடா இது? இது வேற. கோபி! கேட்கறதுக்கு ஆள் இல்லாத பொண்ணு நினைச்சுக்கலடா. இனிமே உங்களை இந்த ஏரியா பக்கம் பார்த்த தொலைச்சி விடுவேன். விடுறா. ஆஹா, சிக்கிட்டாண்டா. என்கிட்ட தப்பிக்க முடியுமா? நீ யார்கிட்ட காட்டுற உன் வேலைய? பிச்சு பிடுவேன் பிச்சு. அழகா அலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யார் உன்னை திறந்து விட சொன்னா? உன்னையா? தெரியாம என்ன மன்னிச்சிருங்க. நான் சொல்றது புரிஞ்சுட்டாலும்